Hello everyone, welcome back to my channel. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்த இந்த சாஃப்ட்வேர் பேஜில் டூல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம பார்த்துருந்தோம் ப்ரீவியஸ் கிளாஸில். இப்போ நம்ம வந்து இந்த என்ட்ரி பாக்ஸஸில் நம்ம வேல்யூ கொடுத்துட்டு அந்த வேல்யூஸை வந்து நம்ம சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணும்போது அதுக்கான ஆக்ஷன் ஏதோ நம்ம கொடுத்துட்டு அந்த ஆக்ஷன் வந்து சப்மிட் பட்டனை எப்போ நம்ம கிளிக் பண்ணுறோமோ அப்போ ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நான் என்ன செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணால் நம்ம கொடுத்துருக்குற என்ட்ரி பாக்ஸ் என்டர் த நேமில் வந்து ராஜான்னு கொடுத்துருக்கோம். என்டர் த ஏஜில் வந்து நம்ம வந்து 23 அப்படின்னு கொடுத்துருக்குறோம் ஏஜை. ஸோ அந்த வேல்யூஸ் எனக்கு இங்கே மெசேஜ் பாக்ஸாக வந்து வியூ ஆகுது. இதை எப்படி நம்ம வந்து செய்யறது அப்படின்றத இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நமக்கு வந்து Tkinter ஹெடர் ஃபைல்ல இருந்து இப்போ இந்த மெசேஜ் பாக்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதை நம்ம ஆட் பண்ணுறதுக்கு பேக்கேஜ் நமக்கு தேவை. அந்த பேக்கேஜோட பேர் வந்து என்ன அப்படின்னா மெசேஜ் பாக்ஸ் அப்படின்ற பேக்கேஜ். இது நம்ம ஹெடர் ஃபைல் Tkinter போட்டுட்டு இம்போர்ட் கீவேர்ட் போட்டு அதுக்கப்புறம் மெசேஜ் பாக்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துட்டோம்னா நம்ம மெசேஜ் பாக்ஸை இந்த ப்ரோக்ராமில் லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா டெஃப் அப்படின்னு கீவேர்ட் போடணும். ஃபங்க்ஷனுக்கு எந்த ஒரு ரிட்டர்ன் டைப்புமே கிடையாது. இப்போ நான் இதுக்கு ஒரு பேர் வைக்கிறேன், ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு கோலன் வச்சுட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ ஃபங்க்ஷன் உள்ளார வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். இதில் ஃப்ளார் ப்ராக்கெட்லாம் கிடையாது ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு. அதோட பிளாக்கை வந்து நம்ம இண்டிகேட் பண்ணுறதுக்கு கோலன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி என்டர் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அந்த ஃபங்க்ஷனோட இன்டென்டேஷன் ஸ்பேஸ் மூலியமாக ஃபங்க்ஷனோட கோடிங்ஸ்லாம் தனியாக செப்பரேட்டடாக வந்துடும். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு மெசேஜ் பாக்ஸை கால் பண்ணி அதில் மெசேஜை டைப் பண்ண போகிறோம். ஸோ மெசேஜ் பாக்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஷோ இன்ஃபோ அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஷோ இன்ஃபோனா இப்போ நம்ம உள்ளே கொடுக்க போகிற விஷயம் வந்து டிஸ்பிளே ஆக போகுது. என்னென்ன டிஸ்பிளே ஆக போகுதுன்னா நம்ம இந்த என்ட்ரி பாக்ஸில் நேம் தரப்போகிறோம், ஏஜ் தரப்போகிறோம் இல்லைங்களா, அதை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த மெசேஜ் பாக்ஸுக்கு ஒரு நேம் வந்து கிரியேட் பண்ணணும். நான் மெசேஜ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்புறம் கமா போட்டுட்டு ஒரு பிரிண்ட் லைனுக்கு ஒரு டபுள் கோடை ஓப்பன் பண்ணிக்கிறோம். இது வந்து எதுக்காகனா இதுதான் செகண்ட் டபுள் கோடு ஓப்பன் பண்ணுறது தான் நமக்கு உள்ள மெசேஜ் பாக்ஸ் உள்ளார என்ன இன்ஃபர்மேஷன் வரணும் அப்படின்றத நம்ம அங்கே கொடுக்கணும். இப்போ நேம் அப்படின்னு போட்டுட்டு கோலன் வச்சுட்டு நம்ம சீலெல்லாம் வந்து %s %d யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி டைப் காஸ்டிங்கை இங்கே யூஸ் பண்ணி நம்ம அந்த நேம்ன்ற இடத்துல நேம் வேல்யூ, ஏஜ்ன்ற இடத்துல ஏஜ் வேல்யூ வர வச்சுக்கலாம். நேமு %s, ஏஜ் கோலன் %s அப்படி போட்டுட்டோம்னா அப்புறம் வெளியில் வந்து பர்சன்டேஜ் போட்டுட்டு ஓப்பன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ இந்த என்ட்ரி ஃபர்ஸ்ட் என்ட்ரி விட் கெட் நேமோட என்ட்ரி விட் கெட் வந்து பார்த்தீங்கன்னா E1 அப்படின்னு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். செகண்ட் பாக்ஸ் என்ட்ரி விட் கெட்டோட ஆப்ஜெக்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா E2 அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம உள்ள ஃபஸ்ட்டு நேம் தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் E1.get அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ இந்த கெட் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ட்ரி விட் கெட்டில் என்ன நேம் தரமோ அதை இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணணும். அதே மாதிரி கம்மா போட்டுட்டு E2.with get E2.getனா இப்போ E2 ஏஜ் என்ன கொடுக்குறோமோ அது வந்து இங்கே ஏஜுக்கு நேராக பிரிண்ட் ஆகிடும். இவ்வளோதான். அந்த கெட்டுன்ற ஃபங்க்ஷன் தான் நம்ம வந்து பண்ணணும். கெட் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து அந்த விட்கெட்டில் என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை இங்கே கெட் பண்ணதுக்கு யூஸ் ஆகுது. இவ்வளோதான் கோடிங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயம் நம்ம இங்கே பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா பட்டன் இருக்கு இல்லையா, பட்டனை கிளிக் பண்ணால் தான் இந்த மேலே இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ரன் ஆகணும். ஓகேங்களா, அப்போ நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனை பட்டன் கிளிக் பண்ணும்போது கால் பண்ணுற மாதிரி செட் பண்ணணும். அதனால கமாண்ட் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கிறோம். ஈக்குவல் டு போட்டு அந்த ஃபங்க்ஷனோட பேர் ஷோ அப்படின்றத கொடுத்துக்கிறோம். வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது மேலே இருக்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். பட்டனை கிளிக் பண்ணும்போது மேலே இருக்க ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு ஆக்ஷனை ரன் பண்ணிட்டோம்.
இப்போ நான் சப்மிட்டை கிளிக் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம பட்டன்ஸ்க்கு ஆக்ஷன்ஸை கொடுத்து ஒர்க் பண்ணணும் ஒரு சாஃப்ட்வேர் பேஜில். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு டாப்பிக்கோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Tamshilvan signing off.